Hi friends, welcome to Tasty Bites. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் பன்னீர் தோசா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸோட வீடியோ ரெசிபி நான் முன்னாடியே போட்டிருந்தேன் வீடியோ. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது பார்த்துக்கோங்க. அந்த பவுடர் வந்து நான் இப்போது இது மாதிரி ஒரு கப்பில் 2 கப் மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்துட்டுருக்கேன். அதான் 2 கப் எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 1 கப் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நான் தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரொப்போர்ஷனில் நான் கலந்து வச்சுட்டுருக்கேன். அரிசி மாவு அப்புறம் இந்த ஹெல்த் மிக்ஸு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டேன். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். நான் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் மாவு இருக்கணும். ஸோ இப்போ பன்னீர் தோசாக்கு ஒரு சிம்பிளாக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் நான் பொடியாக கட் பண்ணி தக்காளியை போடுறேன். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா அது மசாலா நல்லா ரெடி ஆகட்டும். இப்போ கல் நல்லா ஹீட் ஆகிடுதுங்க. அந்த தோசை மாவை ஊற்றுறேன். இப்போ இந்த மசாலா பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ இது ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனால் போதுங்க. இந்த நெக்ஸ்ட் இந்த மாதிரி திருப்பி போட வேண்டாம். இதுவே நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஆகிடும். மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் பன்னீர் தோசா ரெடிங்க வித் சட்னி. மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ்லேயே நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நல்ல எல்லாத்துமே இது மாதிரி தோசை பண்ணலாம், நிறைய ரெசிபிஸ் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன் வீடியோலேயே. இப்போ நான் இது ஒன் ஆஃப் த ரெசிபிஸ் நான் தோசை பண்ணி காட்டியிருக்கேன். பன்னீர்லேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸு உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.